ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிக்கிறோம், உங்கள் ஆடியோவும் கேட்குறோம். அதில் பரிசக்கல்னு ஒன்று வருது, சந்திரகாந்த கல்னு வருது. அது ரெண்டு என்னதுன்னா, பரிசக்கல் அதோட ஒர்க் என்ன தெரியுங்களா? மட்டமான உலோகம் இருக்குது இல்லைங்களா? இப்போது இரும்பு துருப்பிடிச்சு போன இரும்புனே வச்சுக்கோங்களேன். அந்த துருப்பிடிச்சு போன இரும்பை எடுத்து அந்த பரிசக்கல்லில் தேய்ச்சிங்கன்னா அது தங்கமாக மாறிடும். அப்படி ஒரு பலம் கொண்டது அந்த பரிசக்கல். தாசகனு மகாராஜ் அதான் சொல்கிறார், இந்த மட்டமான துருப்பிடிச்ச இரும்பு தான் நான். தாசகனு மகாராஜே அவர் சொல்லிக்கிறார், அவரே அந்த மட்டமான இரும்புன்னு நம்மளாம் ஏமாத்துறோம். அந்த மட்டமான இரும்பு நான் பாபா, நீங்கள் பரிசக்கல். உங்கள்கிட்ட உரசும்போது நான் தங்கமாக மாறணும். அப்படி நான் மாறலைன்னா உங்களுக்கு இழுக்காயிடும் பாபா, நீங்கள் இல்லைன்னு ஆகிடும், உங்களுடைய அருள் இல்லைன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் என்னை தங்கமாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறார். அதுதான் அந்த கான்செப்ட். அடுத்து சந்திரகாந்தக்கல், மூன் ஸ்டோன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்மளாம். அதுதான் அந்த மூன் ஸ்டோன் சந்திரனிலிருந்து வரும் ஒளியை வாங்கும்போது அந்த இடம் ஃபுல்லாத்தையும் குளுமைப்படுத்துதான். அப்படி டோட்டலாக அந்த ஸ்டோன் சந்திரன் இல்லைன்னா அந்த ஸ்டோனுக்கு வேல்யூ இல்லை. சந்திரன் தான் பாபா, அந்த ஸ்டோன் தான் நான் அப்படின்னு சொல்லி தாசகனு மகாராஜ் சொல்கிறார். இங்கே உருவப்படுத்தும் போது நம்ம அந்த ஸ்டோனாக இருக்கோம். சந்திரனிலிருந்து வருகின்ற ஒளி அந்த கல்லில் படும்போது சந்திரகாந்த கல்லாக அது மாறுது. அது பிரமாதமாக அது அந்த இடத்த குளுமைப்படுத்துது, அந்த இடத்த உருவப்படுத்துகிறார். பாபா சச்சரிதமில் ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காரு. சச்சரிதம் படித்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி படித்தேன், 4 வாட்டி படித்தேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சச்சரிதம் படிப்பேன், பிரயோஜனமே இல்லை. அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால்தான் சச்சரிதம் ஒர்த்து. அதைத்தான் இதெல்லாம் சொல்லுது பாபா. அந்த அருளை நமக்கு கொடுப்பார். சச்சரிதத்தை புரிந்து கொண்டு படிக்கணும், அதன்படி நடக்கணும். அதில் உள்ள அற்புதங்கள் எல்லாமே நமக்கு புண்ணியம் சேர்ப்பதற்காகத்தான். அதனால தான் பாபா திருப்பி சொல்கிறார், என்னுடைய அற்புதங்களை கேளுங்கள், அதை கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார்.